ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தர்க்கு தித்திக்கும் பாதம் நாடிய மாதவர் நெடிய பாதம் நாதாந்த நாட்டுக்கு நாயக பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் தீராத வல்வினை தீர்க்கின்ற பாதம் தெய்வங்கள் எல்லாம் தரிசிக்கும் பாதம் வாரா வரவாகி வந்த பொற்பாதம் வஞ்சமானத்தில் வசியாத பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் ஆறாமுதாகி அன்னிக்கும் பாதம் அன்பர் உள்ளத்தே அமர்ந்தருள் பாதம் நாராயணன் விழி நன்னிய பாதம் நான் புனை பாடல் நயந்த பொற்பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் நல்லவரெல்லாம் நயக்கின்ற பாதம் நாத முடிவில் நடிக்கின்ற பாதம் வல்லவர் சொல்லெல்லாம் வல்ல பொற்பாதம் மந்திர யந்தீர தந்தீர பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இணையம் வழி எனக்கு இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வள்ளல் பெருமான் அருளிய 6ஆம் திருமுறையிலிருந்து இன்று 93வது அதிகாரமாக சிவயோக நிலை அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு 10 பாடல்கள் அமைந்திருக்கின்றது. இந்த 10 பாடல்கள் எல்லாம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா கடைசி வரியில தேவே கதவை திற சிவனே கதவை திற சிறப்பா கதவை திற செல்வா கதவை திற தேவா கதவை திற திருவே கதவை திற தேனே கதவை திற தேகா கதவை திற மொத்தத்துல இது கதவை திறக்கிற ஒரு வேண்டுகோளாக கதவு திறந்தாதான் எல்லாமே நமக்கு கைகூடும். கதவு திறந்து என்ன நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க அமுதம் ஊட்டப்படணும். எப்படி இந்த பூலோகத்துல வாழ்கின்றவர்களுக்கு உணவு ரொம்ப முக்கியமோ, இந்த உடல் வளர்ச்சிக்கு உணவு இன்றியமையாத ஒன்று என்பது தெரியும். அதுபோல வான்வெளியில உள்ள வளர்ச்சிக்கும் வான் உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அமுதம் என்று குறிப்பிடுகின்றார். அது ஏதோ ஒழுகுகின்ற நீர்க்கூறு தன்மையான தன்மை இல்லை. அதெல்லாம் ஒளியாக இருக்கின்ற உணவு, ஒளி உணவு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தமிழ்ல அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ஈமச் சடங்குகள்ல இறந்த பிற்பாடு வாய்க்கரிசி என்று ஒன்று போடுவாங்க. இதற்கு முன்பு நான் இதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சில புதிய அன்பர்களுடைய கவனத்துக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாய்க்கரிசி ஏன் போடுறாங்க அப்படின்னாக்க,
இறந்தவர் வந்து இறைவன் உலகத்துக்கு, சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு அமுதம் உண்டு தான் போகணுன்றதுக்காக, இந்த அரிசிய வந்து அதுல கொஞ்சம் காசு வச்சு வாய்க்கு தொட்டு, அப்புறம் வயித்துல போடுவாங்க. அதான் இது இந்த இந்த மரபு என்ன நமக்கு எடுத்துக்காட்டுது? என்ன சொல்ல வருது? இதனுடைய சூட்சமம் என்ன? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள அடங்கியிருக்கிற ரகசியம் என்ன? அப்படின்னு பார்த்தோமாக்க, அமுதம் உண்டு தான் எல்லாரும் உய்யணும் அப்படின்றது பொருள். "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழில் கொண்டு பின் செல்வர்" என்பது திருக்குறள். சித்தர்கள் எல்லாம் மூலாதாரத்திலிருந்து அந்த ஒளி உணவை வந்து பெற்றார்கள். ஒளியே அவர்களுக்கு வந்து உணவா போணுச்சு. அதற்கு வாசிப்பயிற்சி முக்கியமாக இருந்தது. அதான் "உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார்." யாரெல்லாம் எங்க வாழ்கின்றவர்கள் தெய்வமாக வாழ்கின்றது. "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்" என்பது திருக்குறள். அப்ப இந்த கலை இயக்கத்தை கொண்டு அவர்கள் மூலாதாரத்தில் இருக்கிற ஒளியை வந்து உணவாக அவர்கள் உண்டதாக அந்த வேதம் 10ஆம் அறிவு கொண்டுள்ள வேதம் குறிப்பிடுகின்றது. ஆனால் இங்கே வள்ளல் பெருமானும் "அமுதம் உண்டேன், இறைவன் எனக்கு அமுதம் ஊட்டினான்" அப்படின்லாம் நெறைய பாடல்கள் வந்து இருக்குது. ஔவையாருடைய பாடல்கள்ல கூட "அமுத தாரணை" அப்படின்னு அமுதத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. சிவவாக்கியரோட பாடல்லயும் அமுதத்தை பற்றி இருக்கும். இப்படி திருமந்திரத்திலயும் அமுதத்தை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுபோல எந்த சித்தரும் அமுதம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இந்த அமுதத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்த அமுதம் வந்து விண்ணுலகத்துல பலவாறாக இருக்குது. மற்றுள்ள அமுத வகை ஐவகை அமுதம், அறுவகை அமுதம், எழுவகை அமுதம், எண்வகை அமுதம், நவவகை அமுதம், மற்றுள்ள அமுத வகையெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு ஊட்டி காட்டியது அப்படின்றது அகவல் அந்த கருத்தை நம்ம பார்க்கலாம். அது மாரி நெறைய பாடல்கள்ல வந்து அமுதத்தை பற்றியும் இடையில இடையில சொல்லியிருந்தாலும், அமுதத்துக்குன்னே தனி பாடல்கள் எல்லாம் அ இந்த 6ஆம் திருமுறையில நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த சிவயோக நிலை அடைவதற்கு இந்த அமுதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம பார்த்தா நல்லது. அதை வந்து மதி மண்டலத்து அமுதம்னு சொல்லுவாங்க. மதி என்றால் இங்க 2 3 மண்டலங்கள் இருக்கு. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம். இந்த 3 மண்டலத்தில வந்து சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பன்னா மனம் மதி என்றாலே இங்க வந்து மனமண்டலத்தை குறிக்கக்கூடியது. அப்பன்னா ஸ்பேஸ குறிக்கக்கூடியது. ஆக மதி மண்டலத்து அமுதம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எங்க இருக்குது? எந்த மதி மண்டலம் அமுதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பராபர வெளியை கடந்து இருக்கின்ற ஒரு அமுதம் அங்கே இருக்குது. அங்க ஒரு வகை இது இருக்கு. அது "வான் பெறற்கு அரிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது மாரி இது அந்த அமுதம் உண்டு தான் எல்லாரும் உய்யணும். அப்பதான் அந்த உடம்பு வளரும், அறிவும் வளரும். இப்படி மதிமண்டலத்து அமுதம் வாயார உண்டே. பதி மண்டலத்து அரசு பண்ண. பதி மண்டலம்னாக்கா, பதின்னா இங்க அருட்பெருஞ்சோதியோட மண்டலம். வெளி. அந்த வெளியில வந்து அரசு பண்ணுவதற்காக. அரசாட்சியெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு குடுத்திருக்கு இல்லையா? அதனால அரசு பண்ண நிதிய நவநேயமாக்கும் நடராஜனே. நிதிய அது ஒரு செல்வம். அருட்செல்வமாக இருக்கின்ற நவநேயமாக்கும் புதுமையான நேயம். நவம் என்பதற்கு 9 என்ற ஒரு பொருள் உண்டு. நவம் என்பதற்கு புதுமை என்பதற்கு ஒரு புதுமையான ஒரு நேயமாக்கும். நேயம்னா நட்பு. ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கின்ற நேயம் சொல்றது. நேயமாக்கும் நடராஜனே என் சிவனே கதவை தர. என் சிவனேன்னு சொல்றாரு. இந்த என் சிவனே என்பது பெருவெளிக்கு உரிய ஒளியையும் சிவனே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அதே மாரி சைவ சித்தாந்தத்திலும் அந்த ஒளியையும் சிவனே என்று பாடுகின்றார். திருமூலரும் குறிப்பிடுவார். "சீவனென சிவனென வேறில்லை சீவனார் சிவனாரை அறிகிலார். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டிருப்பாரே" என்பது திருமந்திரம். அப்ப ஜீவன் வேற, சிவன் வேற இல்ல. சிவன்ல உள்ள மும்மலத்தை நீக்கினால் அது சிவனாகிவிடும்
என்று அதனுடைய பொருள். இப்ப சிவன் என்பதும் ஒளித்தன்மையை தான் அது குறிக்கும் அது. ஆக இங்க "என் சிவனே கதவைத் திற" அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து பழமைக்கு உட்படாது. இது வந்து புதுமை நெறிக்கு உட்பட்டது. ஜீவகாருண்யத்துக்கு உட்பட்டது அல்லது சமரச சன்மார்க்க வெளிக்குட்பட்ட சிவனாக நம்ம கருதணும், பார்க்கணும். சிவன் என்ற சொல் வந்ததுனால, ஏற்கனவே நமக்கு சைவ சித்தாந்தத்தில சிவன் என்ற சொல்லை நாம் நெறையா சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு அந்த கன்ஃப்யூஷன் வரக்கூடாது. இது நிலையால் வேறுபட்டது. இந்த சிவயோக நிலை வந்து சன்மார்க்கத்துக்குன்னு உள்ள ஒரு நிலை. அப்ப அந்த நிலைக்குரிய அமுதம் வாயார உண்டு அரசு பண்ணுவதற்கு புதிய நேயத்தை தருகின்ற நடராஜனே என் சிவனே கதவைத் திற. ஏன்னா, அந்த கதவு வந்து சாத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே அது 7 திரை போட்டு ஆன்மாவை மூடி வைத்திருக்குது. அருட்பெரும் ஜோதி உலகத்தை ஈஸியா யாரும் உள்ளுக்கு பூந்துற முடியாது. அது வள்ளல் பெருமானுக்கு தான் முதல்ல அந்த சிற்றபையும், பொற்சபையும் திறந்து காட்டியது என்று கூட குறிப்பிடுவார். அதனால ஞானசரீரோட சிற்றபையும், பொற்சபையும் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் இங்கே வந்து இந்த அமுதத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். "இந்தார் அருளமுதம் யான் அருந்தல் வேண்டும் இங்கே." இந்த "இந்தார் அருளமுதம்" என்பது அந்த பெருவெளிக்குரிய அமுதத்தை, மதிமண்டலத்தில் உள்ள அமுதத்தை யான் அருந்தல் வேண்டும்ன்றார். "நந்தா மணிவிளக்கே, மணிவிளக்காய், நல்ல மணிவிளக்காய் விளங்குகின்ற ஞான சபையே, அதுவே ஞான சபையாகவும் இருக்கின்றது. என் தாயே, அது அந்த ஜோதி எல்லா உயிர்களுக்கும் உற்ற தாயாக இருக்கின்றது. அதனால தாயே என்றார். கோவே, கோனா அரசன், கோனா இறைவனுக்கும் கோ என்ற ஒரு பொருள் உண்டு. எனது குருவே எனை ஆண்ட தேவே கதவைத் திற. வள்ளல் பெருமானுக்கு கிடைத்த குரு, அருட்பெரும் ஜோதி தான் குரு. அது தாயாகவும் இருக்குது, தந்தையாகவும் இருக்குது, குருவாகவும் இருக்குது, குல தெய்வமாகவும் இருக்குது. அதுவே உண்பதற்கு அருள் அமுதமாகவும் இருக்குது. அதான் என்னை ஆண்ட அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு பாடியிருக்கிறார் இல்லையா? அப்ப அது குருவாக இருந்து வள்ளல் பெருமானை ஆண்டு கொண்ட தேவே, தேவன்னா தேவன். கதவைத் திற. அந்த திரைகளை எல்லாம் நீ என்னென்னலாம் போட்டு மூடி வச்சிருக்கிறியோ, அந்த திரைகளை எல்லாம் நீ வந்து நீக்கி, எனக்கு அமுதத்தை நீ ஊட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். அடுத்த பாடல்ல, "சாகா அருளமுதம் தான் அருந்தி நான் களிக்க." சாகா அருளமுதம். மற்ற அருளமுதங்கள்லாம் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் அது இல்லாமல் போய்விடும். இடம் தெரியாமல் போய்விடும். ஆனா இது வந்து என்றும் சாகாத அருளமுதம். நிரந்தரமாக எப்போதும் இருக்கக்கூடியது. அதுக்கு முடிவு என்பது இல்லை, அழிவு என்பது இல்லை. மற்ற உணவுகளுக்கெல்லாம், மற்ற அமுதத்துக்கெல்லாம் அழிவு என்று உண்டு. ஒரு ஒளி அழிந்து போனால், அந்த உலகம் அழிந்து போனால், அது அநித்தியம். அது நித்தியம் அல்ல. அதுபோல இங்கே சாகா அருளமுதம் தான் அருந்தி நான் களிக்க. களிக்கன்னா இன்புற. நாகாதிபர் சூழ் நடராஜா. இந்த நாகாதிபர்ன்னு சொல்லக்கூடிய சிவனை குறிக்கும். பெருவெளிக்குரிய சிவனை குறிக்கும். நடராஜர் என்பது அது நடனம் இடுகின்றது. அதனால நடராஜான்னு சொன்னாரு. அது நடராஜன் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சொஃப்ட்வேர் இயக்கம் அப்படியாக நான் பார்க்கிறேன். ஏகா பவனே, ஏகனாக இருக்கின்ற பவன், பரனே, பரனே, பராபரனாகவும் இருக்குது, பரனாகவும் இருக்கின்றது. எல்லாமாகவும் இருக்குது அது. அதே பிரம்மாவாவும் இருக்குது, அதே விஷ்ணுவா இருக்குது, அதே ருத்ரனா இருக்குது, அதே சதாசிவமா இருக்குது. அதே மதவெளிகளாகவும் இருக்கு, மதவெளி கடந்ததாகவும் இருக்கு. ஏகனாக இருக்கின்றது. பரனே, பராபரனே, எங்கள் சிவனே கதவைத் திற அப்படின்னு பூட்டி இருக்கின்ற கதவை திறக்க சொல்லி வள்ளல் பெருமான் இறைவனுகிட்ட வேண்டுகின்றார். அடுத்த பாடல், அருளோங்கும் தன்னமுதம் அன்பால் அருந்தி. அருள் வந்து ஓங்கும்ன்றார். அந்த அமுதம் உண்ண உண்ண என்ன நடக்கும்னாக்க, நமக்கு அருள் ஓங்கும்ன்றார்.
அருள்ங்கிறது கருணை இல்லையா? தயவு, இரக்கம். அந்த இரக்கம் வந்து ஓங்கும்ன்றது. இப்ப நம்ம பழகுறோம். அருளமுதம் உண்ண உண்ண அந்த இரக்கம் இறைவனுக்கு எந்த அளவுக்கு பூரணமாக இருக்கின்றோ, அந்த மாரி பூரணமாக நமக்குள்ள அது வளரும். அப்ப முதல்ல வந்து நம்ம பயிற்சி பண்ணணும். நெனச்சு நெனச்சு பிற உயிர்களை எல்லாம் நினைத்து நினைத்து நம்ம கருணைய வந்து பழகணும். இப்படி பழகுனா ஒரு சில வளர்ச்சி இருக்கும். ஆனா அருள் அமுதம் உண்டால் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கிடுகிடுன்னு ரொம்ப பூரணத்தை உடனே அடையும். அததான் இங்க வந்து அருள் ஓங்கும் அப்படின்னு சொன்னாரு. தன் அமுதம் அப்படின்னா குளிர்ந்த அமுதம். அன்பால் அருந்தி, அன்புடன் அருந்தி, மருள் நீங்கி நான் களித்து வாழ. இப்பல்லாம் நம்ம மருள்ல இருக்கிறோம். மருள் உலகத்துல இருக்கிறோம். மருள் நிலை. நம்மளுடைய மனம் வந்து மருள். அது அருள் கிடையாது. அதனால தான் அருளை நம்ம வந்து பயிற்சி பண்றோம். அதுவே கடவுள் வழிபாடுன்னு சொன்னாரு. ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல்ன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா நம்ம மருள் நிலையில இருக்கிறோம். மருள் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு போகணும்னா, கண்டிப்பா கருணை என்றதை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். கருணை உள்ள உள்ளத்துல தான் கடவுள் வந்து அமருவார். கருணை இல்லன்னா வரமாட்டார். அப்ப சன்மார்க்க உலகத்தை நாம் அடைய முடியாது. அதனால மருள் கொண்டு இருக்கின்ற மனித சமுதாயம். மருள் நீங்குவதற்கு கருணை என்ற வழிபாடை கடைபிடித்தால் நல்லது. அதனால மருள் நீங்கி நான்களித்து வாழ. அப்ப நீங்கணும். ஒன்று நீங்கினா தான் இருள் நீங்கினா தான் ஒளி வரும் இல்லையா? இப்ப மருள் நீங்கணும். நான் களித்துனா இன்புற்று வாழ. பொருளாம் தவநேயர் போற்றும் தயாநிதியே. தவத்தோர்கள் எல்லாம் போற்றுகின்ற, தவத்தை விரும்புகின்றவர்கள், தவத்தை நேசிக்கின்றவர்கள், தவம் புரிகின்றவர்கள், போற்றும் தயாநிதியே. போற்றக்கூடிய கடவுளாக தயா நிதி, கருணை நிதியாக இருக்கின்ற எங்கள் சிவனே கதவைத் திற அப்படின்னு இந்த பாடல்கள்ல பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்து நீ போட்டு மூடி வச்சிருக்கிற கதவை எனக்கு திறந்து விடு. திறந்து எனக்கு அமுதத்தை நீ எனக்கு ஊட்டு அப்படின்னு இந்த பாடல்ல வந்து அவரு விண்ணப்பிப்பதை நாம் பார்க்க முடியுது. அடுத்த பாடல்ல அவரு என்ன கேட்கிறாரு பாருங்க. வானோர்க்கு அரிதெனவே மாமறைகள் சாற்றுகின்ற வானோர்களுக்கெல்லாம் அரிதாகிய இந்த உணவு, இந்த அமுத உணவு மாமறைகள் எல்லாம் சொல்லுகின்ற ஞானோதய அமுதம் நான் அருந்த வானோர்க்கு அரிதெனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் நான் அருந்த. இப்ப இதுக்கு உள்ள மறைகள், இதுக்கு முன்பு வள்ளல் பெருமான் இந்த 6ஆம் திருமுறையை இயற்றுவதற்கு முன்பு உள்ள மறைகள் ரிக்கு வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வேதம், அப்புறம் மத்த சித்தர்கள் வேதங்கள், மதத் தலைவர்கள் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிற வேதங்கள் எல்லாமே அதுங்களுக்கெல்லாம் எட்டாத ஒரு அமுதம். அதான் வானோர்க்கு அரிது. மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோதயம். மாமறைகள் அப்ப மறையாக எது இப்ப இருக்குதுன்னாக்க, நமக்கு 6ஆம் திருமுறை. இதுவும் மறைதான். இதுவும் ஒரு மாமறை தான். இந்த மாமறைகள்ல சொல்லப்படுகின்ற அமுதத்தை நான் உண்டு. அதான் நான் அமுதம், ஞான அமுதம், ஞானோதய அமுதம் நான் அருந்த. அருந்தன்னா உண்ண. ஆனா திறப்பா, வளர் போற்றும் சிற்றம்பலவா, சிறப்பாக இருக்கின்ற ஆனா திறப்பா வளர் போற்றும் வல்லவர்களெல்லாம் போற்றுகின்ற சிற்றம்பலவா, இறைவன் சிற்றம்பலத்தில் இருக்கின்றான். சிற்றம்பலமாகவும் இருக்கின்றான். சிறப்பா, சிறந்ததாக இருக்கின்ற அப்பா கதவை திற அப்படின்று விண்ணப்பம் வைக்கின்றார். எல்லாமும் வல்ல சித்தென்ற எல்லா மறைகளும் சொல். எல்லாம் வல்ல சித்தென்ற எல்லா மறைகளும் சொல். இப்படி எல்லா மறைகளும் சொல்லுகின்றதாம். எல்லா சித்துகளிலும் வல்லமா வல்ல 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 வளமை பொருந்தியதாக எல்லாமும் வல்ல சித்து. எல்லாத்த விட சிறந்த சித்து. 1 சித்தா, 2 சித்தா, பல கோடி சித்துக்கள் செய்கின்ற வல்லபத்தை தருகின்ற
அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இப்படி மறைகளெல்லாம் சொல்லுகின்ற நல்லார் அமுதமது நான் அருந்த நல்லார் அமுதமது நல்லவர்களெல்லாம் குறிப்பிடுகின்ற அமுதமது நான் அருந்த நல்லார்க்கும் நல்வாழ்வளிக்கும் நடராஜா. நல்லவர்களுக்கெல்லாம் யார் நல்லவர்கள்? பிற உயிர்களை நேசிக்கின்றவர்கள் நல்லவர்கள். பிற உயிர் பசி போக்குகின்றவர்கள் நல்லவர்கள். இறைவனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நல்லவர்கள். பிற உயிருக்கு துன்பம் தராதவர்கள் நல்லவர்கள். பிற உயிருக்கு நன்மை செய்கின்றவர்கள் நல்லவர்கள். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறவர்கள்லாம் நல்லவர்கள். கொலைப்புலையை தவிர்த்தவர்களெல்லாம் நல்லவர்கள், புனிதர்கள். அதான் நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராஜா. இந்த நடராஜா என்பது சமய நடராஜா இல்ல, சன்மார்க்கத்துக்குரிய நடராஜா என்பதை கருத்தில் கொள்ளவும். மன்று ஓங்கும் செல்வா. மன்று என்றாலே வெளி. அங்கே ஓங்குகின்ற செல்வா, அருட்செல்வத்தை தாங்கி இருக்கின்ற இறைவா கதவை திற அப்படின்னு ஏன்னா அந்த கதவு மூடி இருப்பதனால யாருக்கும் அது கிடைப்பது இல்லை. அதுவா திறந்து ஊட்டி கொடுத்தாதான். ஏழு நிலைக்கு மேல்பால் இருக்கின்ற தன்னமுதம். 36 நிலைகளை கடந்து அதுக்கு அங்கிட்டு ஒரு 7 நிலைகள் இருக்கு. அதான் 7 நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம். அப்ப மேல வெளிக்குள் வெளிகடந்து போக போக இருக்கின்ற அமுதங்கள். அந்த 7 நிலையும் கடந்து இருக்கின்ற அமுதம். நிலைக்க வாழ்வு நிலைக்க. நம்ம இங்க பூமியில உணவு சாப்பிட்டு வாழ்வு நிலைக்குதானாக்கா வாழ்வு முடிவுது. இந்த பூமி வாழ்க்கை உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போனவன் ஒரு ஆளு 2 ஆளு கோடா கோடி பேர். இன்னும் சாப்பிடறதுக்கும் நிறைய பொறந்திருக்குதுங்க. அதுங்களுக்கும் வேற வழி இல்ல. இத தான் சாப்பிடணும். ஏற்கனவே நம்பலாம் சாப்பிட்டு செத்து போறோம். இனி அடுத்த தலைமுறையும் சாப்பிட்டு செத்து தான் போகும். அப்ப வாழணும், விண்ணுலகத்துல தான் வாழணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா? ஏன்னா பூமி வாழ்க்கை நமக்கு அனித்தியம். பூமி நிரந்தரமான வாழ்க்கை உடையதுன்னு நெனச்சாக்க, நீங்க ஏமாந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அலர்ட்டா இருக்கணும். "ஆற்று வெள்ளம் வரும் முன்னே அணை போட அறியீர்" என்று சொல்லல் பெருமான் சொல்லுவார். அதனால நமக்கு மரணம் வரும் என்பது தெரியணும். "மரணம் வரும் எங்குருவீர்ன்னு" கூட கேட்பார். "மற்றறிவோம் எனது சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ." அப்ப மரணம் தொத்தா தொந்து நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப அதுக்கு முன்கூட்டியே நமக்கு அதுலருந்து மீளணும். மரணமில்லாத பெருவாழ்வுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கணும். அதுக்கு அருட்பெரும் ஜோதி துணையை தவிர வேற எந்த தெய்வமும் நமக்கு துணை கிடையாது. சைவ சித்தாந்தத்துல சொல்லுகின்ற சிவனும் முடியாது. முருகப்பெருமானும் முடியாது. முழுமுதற் பொருள்னு சொல்லக்கூடிய கணபதியும் முடியாது. எந்த தெய்வமும் அதுக்கு நம்ப டார்கெட் பண்ற அதாவது வள்ளல் பெருமான் டார்கெட் பண்ணுகின்ற அந்த சமரச சன்மார்க்க உலகத்துக்கு வேற எந்த தெய்வமும் அந்த வாழ்வை கொடுக்க முடியாது. அது ஒரு நிலைத்த வாழ்வு. என்றும் சாகாத ஒரு வாழ்வு அது. பராபரை கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அங்கேயும் மரணம் வரும். ஆனா தன்னமுதம் நிலைக்க. வாழ்னா வாழ்வு. நிலைக்கனாக்க என்றும் நிலைக்க. சும்மா ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாமல் போவதல்ல. இப்ப பூமி வாழ்க்கை ரொம்ப கடுமோசமான வாழ்க்கை இது. எந்த நேரத்துல யாரு போவாங்கன்னு தெரியாது. சண்டையில போயிருவாங்க, நோயில போயிருவாங்க, மற்ற விபத்துல போயிருவாங்க. எல்லாம் போய்க்கிட்டு தானே இருக்கிறாங்க. நமக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே. நம்ம தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எல்லாமே. ஆனா பார்த்தாலும் இந்த மனம் பயப்படுமான்னா பயப்படாது. திருப்பியும் வாழ்றதுக்கு தான் இது மறுநாள் முயற்சி பண்ணும். அத பத்தி யோசிச்சால் அது சிறப்பறிவு. அத பத்தி யோசிக்கணும். மனிதன் யோசிக்கும். மிருகம் யோசிக்காது பரவால்ல. ஏன்னா அதுக்கு 5 அறிவு. ஆனால் 6 அறிவு உள்ள நீரும் யோசிக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு கால் நீயும் 5 அதான் மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு. மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு. மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார்ன்னு. பிறந்த பிறப்பைக் கொண்டு பிறப்பை அறுக்கணும்.
அதுதான் எல்லா சித்தர் பாடல்களும் அதுதான் சொல்லுது. இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் போயிட்டு சிவபுராணம் படிக்கிறோம் இல்லையா? அதுவும் அதுதான் பேசுது. "எடுத்தனே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கின்னு" வரும் முதல் வரியே. மாணிக்கவாசகருடைய பாடலாக அது இருக்கு. ஆக "ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னம்தம் வாழ் நிலைக்க நான் உண்டு மாண்புறவே" மாட்சி. அதான் மாண்புறவே கேள் நிலைக்க. கேள் என்பது ஞானம். அந்த கேள் நிலைக்க ஆவாய் என்றெனை உவந்தாண்ட திரு அம்பலமா அம்பலமா தேவா. மா தேவானா பெரிய கடவுள், பெரிய இறைவன். என்னை உவந்து ஆண்ட விரும்பி ஆண்டு கொண்டு உவந்து என்றால் விரும்பி இறைவன் என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. உவந்து ஆண்ட திரு அம்பலவா அம்பலத்தில் இருக்கின்ற இறைவன். அம்பலத்தில் ஆடுகின்ற பாங்கிமாறே அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறேன்னு பாடுறார் இல்லையா? அதனால நம்மளுடைய வாழ்வு நிலைக்கணும்னா அமுதம் உண்டு தான் நம்ம வளரணும். அமுதம் உண்டு கிடைச்சிருச்சுனாக்க நமக்கு இந்த பூலோக உணவு தேவைப்படாது. அதான் வள்ளலார் ஒரு குறிப்பிட்ட காலம் உலக உணவுகளை சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அமுத உணவு கிடைத்த பிற்பாடு உலக உணவை விடுபட்டார். இது நமக்கு தேவையில்ல. நமக்கு தான் அங்க ஸ்பேஸ்லேருந்து உணவு கிடைக்குதே. இதுக்கு ஈடு பூலோக உணவு எதுவுமே கிடையாது. எந்த அரிசியும் அதுக்கு ஈடாக நம்ப எடுத்து வைக்க முடியாது. அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, "ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே." ஈன உலகம் சொல்றாரு. குருட்டு உலகம், இருட்டு உலகம் என்றெல்லாம் குறிப்பிடுறாங்க. மருள் உலகம், மாயை உலகம், பொய் உலகம், இப்படி நெறையா இந்த உலகத்தை வந்து சாடு சாடுன்னு சாடி இருக்கிறாங்க. ஈன உலகம் சொல்றாரு. இடர் நீக்கி இடர்னா துன்பம். பல துன்பங்கள், பல துயரங்களை நாம் அவதிப்பட்டு, அல்லல் பட்டுக் கொண்டு வாழ்கின்ற வாழ்வு இது. இதெல்லாம் நீங்கி இன்புறவே இன்பமான வாழ்வு ஒன்று இருக்கு. இது வந்து வெறும் புலன் இன்பம் தான். புலன் இன்பங்கள் எல்லாம் பொய் இன்பங்கள். மெய் இன்பம் கிடையாது. நித்தியம் கிடையாது. அதனால வள்ளலார் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாரு. "உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க ஒன்றினிடம் உறங்குவதற்கே அறிவீர், மடம்புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றேன், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழித்துறை கற்றறியீர், இடம்பெறும் பொய் வாழ்க்கையிலே இன்பத் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீரே ஏழை உலகீரே." நம்மளெல்லாம் பார்த்து ஏழை உலகீர்ன்னு வள்ளலார் குறிப்பிடுறாரு. ஏன்னா அருள் இல்ல. அருள் பூரணமாக நம்மகிட்ட இல்ல. மருள் உலகத்துல இருக்கணும். மரணத்தை தழுவிக் கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாடி செல்ஸ் எல்லாம் இறந்து கொண்டு இருக்குது. அப்படியாப்பட்ட ஒரு ஈன உலகத்துல நம்மலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இன்புறவே இத விட மேலான இன்பம்லாம் இருக்குது. புலன் இன்பங்களை கடந்து ஆன்ம இன்பம் என்ற ஒரு இன்பம் இருக்குது. அது நித்தியமான இன்பம். அது வந்து நமக்கு வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அதற்கு இன்புறவே ஞான அமுதமது நான் அருந்த. அந்த அமுதம் வந்து என்ன அமுதம்னா, ஞான அமுதம். அப்ப உண்ண உண்ண என்ன வரும்? ஞானம் தன்னாலே வரும். "பிறிவேது உனைப் பிடித்தனும் உனக்கு நாம் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதின்னுவாரு. அது விட்டு பிரியாது. அறிவு வடிவமாக ஞான அமுதமது நான் அருந்த, ஞான உருவே, உணர்வே, ஒளியே, வெளியே இறைவனை எப்படியெல்லாம் போற்றுறாரு பாருங்க. ஞான உருவே, அந்த உருவம் வந்து ஞான உருவமாக விளங்கும். ஞான தேகம் அப்படின்னு பேரு. இப்ப நம்மளோடதெல்லாம் பருவுடம்பு. சப்டல் பாடின்னு சொல்றது. என்னத்த கொண்டு இருக்குன்னா, தோல் உடம்பு. தோல் உடம்புன்னு சொல்லுவாங்க. சதை உடம்புன்னு சொல்லுவாங்க இத. ஆக ஞான உருவு என்பது ஒளி உடம்பாக விளங்குகின்றது. உணர்வே பாருங்க அந்த உணர்வு வந்து வேற. பராபரைக்கு உணர்வு வேற, பெருவெளிக்கு உணர்வு வேற, மத்த மத்த மதவெளிகளுக்கு உரிய உணர்வு வேற, நமக்குள்ள உணர்வு வேற. இப்ப நம்ப உள்ளத்துல என்ன கோபம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், பொறாம இருக்கும், நினைப்பு இருக்கும், மறதி இருக்கும், பழிவாங்கும் உணர்ச்சி இருக்கும். அ மறதி இருக்கும். இப்படி ஏகப்பட்ட உணர்வுகள். காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் இருக்கும்.
இது அஞ்ஞான வெளிக்குரிய உணர்வு. அந்த ஞான வெளிக்குரிய உணர்வு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப பெருங்கருணையாக இருக்கும். அதான் உணர்வே, ஒளியே, இறைவன் ஒளிமயமாக இருக்கிறான் இல்லையா? வெளியே ஒளி இருந்தால் வெளி இருக்கும். வெளி இருந்தால் ஒளி இருக்கும். 2யும் பிரிக்க முடியாது அல்லவா? "திருவே கதவைத் திற." அது கதவு திறந்தா தான் நமக்கு சாவி அதுகிட்ட இருக்குங்க. சாவி நம்மகிட்ட இல்ல. அருள் என்ற சாவிய போட்டு நம்ப திறக்கணும். அந்த அருளுக்கு உரிய அருள் பெரும் ஜோதியாக அவர் இருக்கிறார். அவர் திறந்தால் அமுதம் தன்னாலே நமக்கு ஊற்றெடுத்து ஓடும். ஊற்றெடுத்து உடம்பெல்லாம் ஓடி நிரம்பினேன்னு சொல்றார் இல்லையா? அந்த மாரி அந்த ஒளி உள்ளுக்கெல்லாம் போய் நிறைந்துரும். "திரையோதசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப." திரையோதசம் என்பது 13. 13 நிலைகளில் அப்பால் திகழ்கின்ற என்றே வரை ஓது தன்னமுதம். அந்த எல்லையில் இருக்கின்ற தன்னமுதம் வாய்ப்பன கிடைக்க. உரை ஓது வாணி உரை வானை ஓதுவது. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி என்று 13, 14 நிலைகளை எல்லாம் கடந்து இருக்கின்ற வான் வெளி. எம்மானே பெம்மானே மணிமண்டில் தேனே கதவைத் திற. இப்ப 7, 14 லோகங்களையும் கடந்து இருக்கின்ற ஒரு தன்னமுதம் தான் அந்த அருட்பெரும் ஜோதி கிட்ட இருக்கக்கூடிய அமுதம். அது வாய்க்கணும்னா அவன் திருவடியை ஓத வேண்டும். உரைவோது வானேனர். ஓதக்கூடியவன். ஓதுவது ஒளியேன். ஔவையார் சொன்னாங்க இல்லையா? அப்ப பராபரையை ஓதுவதாக அவங்க சொன்னாங்க. வள்ளல் பெருமான் இங்கே அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை ஓதி உணர்ந்தார். அடுத்த பாடல். ஜோதி மலை மேல் வீட்டில் எல்லா உலகமும் நம்ப உலகம் தான் இருள் உலகம். இந்த இருள் உலகத்தை கடந்த மற்ற உலகங்கள் எல்லாமே ஜோதி உலகம் தான். ஆனா அந்த ஜோதி உலகங்கள்லயே தனித்தனி தன்மைகள் உண்டு. தனித்தனி ஆற்றல் உண்டு. அதனால தான் ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே துரிய வெளியின் நடுநின்றோங்கும் ஜோதி வாழியே. சூதிலாமை சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே துலங்க பொன்னம்பலத்தில் ஆடும் ஜோதி வெல்க. அப்ப அருட்பெரும் ஜோதி கிடைச்சதுன்னா எல்லா ஜோதியும் விளங்கும். மற்ற ஜோதிகள் கிடைச்சதுனாக்கா அருட்பெரும் ஜோதி விளங்காது. தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஜோதி மலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம். இது சன்மார்க்க ஜோதி மேல் வீட்டு. தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண மேதினின்னு அந்த உலகத்தில் நான் உண்ண வேண்டினேன். அப்ப நம்பளும் வேண்டணும் இல்லையா? ஓதுவதற்கு அரிய ஏகா எல்லாருக்கும் தெரியாது. ஏற்கனவே சித்தாந்தத்திலும் ஏகனை பற்றி பேசியிருக்கிறான். மற்ற மற்ற மத வெளிகள் எல்லாம் ஏகனை பற்றி பேசியிருக்கிறான். ஆனா ஏகனுக்குள் ஒரு ஏகன் இருக்கிறான் என்பது 19ஆம் நூற்றாண்டுல தான் வள்ளல் பெருமானுக்கு அந்த உண்மை தெரிந்தது. அப்பனா இப்ப எப்படி நம்ம சைவ சித்தாந்தத்துல சிவனுக்கு மேல வேற தெய்வம் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று திருமூலர் பாடினார். அன்னைக்கு அது வேணுமா இல்லாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு எட்டல, அவருக்கு தெரியல. அதனால சொல்லல. தெரிஞ்சத மட்டும் சொன்னாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அவனோடு ஒப்பு இங்க யார் ஒருவரும் இல்லை. ஆனா இன்னைக்கு நிலை என்ன ஆயிடுச்சு? வள்ளல் பெருமான் சொல்ல, அதுக்கு அப்பால் இருக்கிற ஒரு தெய்வம் இருக்குப்பா. அதுதான் நித்தியம்னு சொன்னாரு. அருட்ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசுன்னு சொன்னாரு. அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு. மருட்சாதி தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு. மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசுனர். திருமூலர் என்ன சொன்னாரு? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமலே தான் கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத் தான் இருந்தானே. இந்த தன்னை அறிகின்ற அறிவு 10 அறிவு பரசிவத்தை அறியலாம். பராபரையை அறியலாம். ஆனா 10 அறிவை கொண்டு அருட்பெருஞ்சோதி அறிய முடியுமானா, அருட்பெருஞ்சோதியை அறிய முடியாது. அப்ப அதற்கும் அப்பாற்பட்ட அறிவை கொண்டு தான் அதை அறிய முடியும் என்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து.
அதனால தான் அதற்கு மேல் இருக்கின்ற அமுதத்தை நான் உண்ண வேண்டினேன். ஓதரிய ஏகா அநேகா எழில் பொதுவில் வாழ் ஞான தேகா கதவைத் திற. எழில் அருமையான பொதுவில். பொதுவுல 2 இருக்கு இல்லையா? பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதின்வார். அப்ப பழசு வந்து பராபரையாகவும், புதுசு வந்து சன்மார்க்க வெளிக்குரிய பொது. ஆக இப்பொழுது காலம் நமக்கு கனிந்திருக்கின்றது. அந்த புதிய பொதுவெளிக்கு போவதற்கு. "சிற்சபையில், பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே" அப்படின்னு சொல்லுவார். அதற்கு முன்பு அது கதவு வந்து திறக்கப்படல. ரிசர்வ் ரிசர்வ் பண்ணப்பட்டுருச்சு அது. அது இப்போ சன்மார்க்கிகளுக்குன்னு அது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம வரணும். இந்த சன்மார்க்கம் என்பது எல்லா சமய மதங்களை எல்லாம் உள் அடங்கி இருக்கின்ற ஒன்று. வேறு வேறு இல்ல. ஐக்கியப்பட்டு இருக்கின்றது தான் சமரசம். சுத்த சன்மார்க்க சங்கம் வந்து அதுல போனா தான் நித்திய வாழ்வுக்கு நமக்கு விடை கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து அனித்திய வாழ்வாகவே அமையும். ஆக நம்பலாம் முடிவு பண்ணணும். நம்மலாம் நித்திய வாழ்வுக்கு போகணுமா? இல்ல அனித்திய வாழ்வுக்கு போகணுமா? நித்திய வாழ்வு தான் எனக்கு வேணும் அப்டின்னாக்கா, சன்மார்க்கத்தை பிடித்துக் கொள்ளணும். அருட்பெருஞ்சோதி அப்பாவ பிடிச்சுக்கணும். அருட்பெரும் ஜோதி தாயை பிடிச்சுக்கணும். அந்த தாய் தான் ஊட்டி வளர்க்கும். தந்தை கரு பிடிப்பாரு. தாய் ஊட்டி வளர்க்கும். 2 தன்மையும் அதுகிட்ட இருக்கு. அதனால தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோம். இப்ப ஓதரிய ஏகான்னார் இல்லையா? இப்ப இந்த இது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். சன்மார்க்க வழிபாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அருட்பெருஞ்சோதிய தெரிஞ்சிருக்கிறீங்கன்னா, அது நீங்க செய்த பெரும் புண்ணியம். ஏகா ஓதரிய ஏகா அநேகா எழில் பொதுவில் வாழ்ஞான தேகா கதவை தர அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டும். அதனால தான் அந்த இறந்து போனவங்களுக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரபு எப்போதுமே படையல்னு ஒண்ணு போடுவாங்க. இந்த 8ஆம் துக்கத்தையும் ஒரு படையல் போடுவாங்க. 16க்கு வந்து முக்கியமா படையல் போட்டு எல்லாரும் வந்து சாம்பிராணி போடுவாங்க. 16க்கு வந்து பல பேர் பல பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து அந்த இறந்தவருக்கு வந்து படைப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு வந்து படைப்பாங்க. அதில அமுதம் படைக்கிறது. இதெல்லாம் ஏன் படைக்கிறாங்கனாக்கா, அமுதம் உண்டு போகணும், அமுதம் உண்டு தான் நீ உய்யணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் புறத்தில வந்து நம்ம வேற வேற அமுத வகைகள் எல்லாம் வந்து படைச்சு கொண்டு சாம்பிராணி போட்டுக்கொண்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டு அவர் போவார்ன்னு நீங்க நினைச்சீங்கனாக்கா, நீங்க ஏமாந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது அல்ல. அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே தவம் பண்ணி இந்த அருள் அமுதத்தை உண்டு போகும். இப்ப அவர் முடிஞ்சிருச்சு. அவர் போயிட்டாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்ல. இருக்கிற நாம என்ன செய்யணும்? இறைவன்ட்ட இந்த பாடல 10 பாடல்களையும் நீங்க ஒப்பிக்கலாம்ல. அதுக்கு தானே குடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நீங்க பூஜை செய்யும்போது இறைவன்ட்ட இந்த மதிமண்டலத்து அமுதத்தை நீங்க கேட்கலாம் இல்லையா? வேண்டலாம் இல்லையா? வேண்டுதல் பாடல்கள் நெறைய வள்ளலார் குடுத்திருக்கிறதுல இருந்து, "அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்" என்ற பாடல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வேண்டலாம். அதுல இதுவும் ஒரு வேண்டுதல் பாட்டு தான். அமுதத்தை பற்றி அப்புறம் ஒளி உடம்பு வேண்டுறத பத்தி அதுவும் இருக்கு. தனக்கு ஒளி உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி கூட பாடல்கள் வந்து இருக்கு. இப்படிலாம் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டி, வள்ளல் பெருமானுக்கு அருள் உடம்பு கிடைத்தது. மரணமில்லாத பெருவாழ்வு அவர் பெற்றுக்கொண்டார். இறைவனும் சொல்றாரு, "நீ தான் மரணமில்லாத பெருவாழ்வு உனக்கே தந்தனம்" அப்படின்னு சொல்றாரு. ஆதியும் அ மற்றவங்களுக்கு கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆக வள்ளல் பெருமானுடைய வாழ்வு வந்து சாதாரண வாழ்வு இல்ல. மற்ற மத வெளிகளுக்கு உட்பட்ட வாழ்வு மாரி அல்ல. அவருக்கு மட்டும் தான் என்றும் எந்த யுகத்திலும் அழியாத ஒரு வரம் வந்து அவருக்கு கிடைத்திருக்கு. ஸோ இந்த வரத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய அவா. அதனால தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறது. நீ வேற வேற இதெல்லாம் நினைச்சு ஏமாந்து போகாத அப்படின்னு நமக்கு வந்து குறிப்பிட்டு தருவார். ஏன்னா மத்ததெல்லாம் நிலை இல்லாததுனால தான் அது வந்து பெருமான் அது சொல்றாரு. அது அது பல ஆற்றல்கள் எல்லாம் பொருந்தி இருக்குது. அதெல்லாம் யாரும் மறுக்கல. இப்ப சித்தர்கள் வாழ்வே வந்து சாதாரண வாழ்வு இல்ல. அது ஒரு மிகப்பெரிய சாதனை பெற்றிருக்கிறாங்க.
ஆனா, அந்த உலகம் நிலையில்லாத உலகமா போயிடுமே! என்ன செய்றது? உலகம் நிலையில்லனாக்கா உடம்பும் போயிடும். அதனால தான் அது அனித்தியம், எல்லாமே பொய்யி, நித்திய வெளி கிடையாது, நித்திய ஒளி கிடையாதுன்றது. இறைவனும் பாருங்க, மறைச்சு, மறைச்சு, மறைச்சு தான் தன்னை காட்டுறான். எத்தன கோடி யுகங்களுக்கு பிற்பாடு தான் இந்த உண்மையை நாமலாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது மனித குலத்துக்கு உள்ள தலைவிதி. ஒவ்வொரு நாட்டுக்கு தலைவிதி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தலைவிதி இருக்குது. அந்த மாரி இந்த ஞானத் துறையிலயும் ஞானவான்களுக்கும் தலைவிதி இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் பெற்று விடவில்லை. ஆக எல்லாத்தையும் பெற்று விடுவதற்குரிய காலமே பொற்காலமாக இருக்கக்கூடியது இப்பொழுது தான். அதான் இத்தருணம் வாய்த்த தருணம் அதே அப்படின்னு சொல்லுவார். அருள் செய்ய இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம் என்று கூட பாடுவார். ஆக இதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்னாக்க, அருட்பெரும் ஜோதி கிட்ட அன்பு கொண்டு, உயிர்கள் பால் கருணை கொண்டு, அந்த அருளை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்து 94வது 93 முடிஞ்சது. இப்ப 94 அழிவுறா அருள் வடிவப் பேர். இதுவும் எல்லாம் விண்ணப்ப பாடல்களாகவே சிவங்கனிந்த சிற்றம்பலத் தருநடம் செய்கின்ற பெருவாழ்வே! சிவம் கனிந்த சிற்றம்பலத்து அருள் நடம் செய்கின்ற பெருவாழ்வே! சிறுவாழ்வு வேற, பெருவாழ்வு வேற. இந்த பெருவாழ்வு என்பது சன்மார்க்க வாழ்வு. மரணமில்லாத பெருவாழ்வு. நவங்கனிந்த மேல்நிலை நடு விளங்கிய நண்பனே! நவம் கனிந்த புதுமையான ஒரு கனிந்த மேல்நிலை. இது புதுசு. இந்த இந்த நிலை இதுக்கு முன்பு யாருக்கும் தெரியாது. செப்பாத மேல்நிலை. அதான் நவம் என்பது புதுமை என்று ஒரு பொருள் உண்டு. நவங்கனிந்த மேல்நிலை நடு விளங்கிய நண்பனே! அது வேற இடத்துல உள்ளது எங்கேயும் நம்ம நினைக்கக் கூடாது. இது சன்மார்க்க வெளியில் விளங்குகின்ற நண்பன். தோழமை மார்க்கம். அடியேன் தன் தவங் கனிந்ததோர் விண்ணப்பம். சும்மா வைக்கல. தவம் தவம் பண்ணி கேட்கிறது. இறைவன்பால் தவம் நினைத்துக் கொண்டே எப்பொழுதும் நினைவு சிந்தனையா இருந்தா அது தவம் என்று சொல்வார். தவங் கனிந்ததோ விண்ணப்பம். இதுல பாருங்க எல்லாமே விண்ணப்பம் தான். திருச்செவி தரித்தருள் புரிந்தாயே! அப்ப நம்பளும் வேண்டலாம். இறைவன் கேட்டுக்கொள்ள. இறைவனுக்கு நம்மள மாரி காதெல்லாம் கிடையாது. அந்த ஒலிக்கு எல்லாமே யார் கேட்னாலும் அது ஏற்றுக்கொள்ளும். அது கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியும் அது. ஒலிக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. திருச்செவி தரித்தருள் புரிந்தாயே! பவங்கனிந்த இவ்வடிவமே! பவம் பவம் என்பது பாவம் கொண்ட இந்த உடம்பு இவ்வடிவமே அழிவுறா பதி வடிவமாறு. அழிவுறா அப்படின்னா எந்த காலத்திலும் அழியாத அழிகின்ற இந்த உடம்பு என்றும் அழிவுறாத ஒரு பதி வடிவமா. பதினாலே இறைத்தன்மை. இறை உடம்பாக ஆகுவது, ஒளி உடம்பாக ஆகுவது, தெய்வமாக ஆகுவது. விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத் அருள் நடம் விளைகின்ற பெருவாழ்வே! எல்லா பாடல்லையும் பாருங்க, பெருவாழ்வு, பெருவாழ்வு, பெருவாழ்வு. சிறுவாழ்விலிருந்து நம்மலாம் பெருவாழ்வுக்கு டார்கெட் பண்ணணும். சிறுவாழ்விலே சுத்திக்கிட்டு இருந்தோமாக்கா, அது மிருக இயல்பு மாரி. ஏன்னா மிருகங்கள் 5 அறிவு உள்ளதெல்லாம் பெருவாழ்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது. மனிதர்களும் பெருவாழ்வை பற்றி சிந்திக்கலன்னாக்கா, அது 5 அறிவு என்று சித்தர்கள் குறிப்பிடுவார்கள். இன்னும் 6வது அறிவ அவங்க பயன்படுத்தல. அதனால தான் மனிதரிலே விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டுன்னாரு. சிந்திக்கத் தொடங்க வேண்டும். மனித வாழ்வை மேம்படுத்திக் கொள்ளவும். கிடைத்த ப பிறவி பயன் என்பது சாதாரண லாபம் அல்ல. சின்ன சின்ன லாபத்துக்கு நம்ம வாழ்ந்து மடிந்து போவதும் அழகல்ல. பெருவாழ்வுக்கு நம்மலாம் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதான் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலத்து அருள் நடம். எங்கே விளங்குகின்றதுன்னா, பெருவெளியில். பெருவிளையில் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலம். அது சிறுநெறிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் அல்ல. எல்லா பாடல்லையும் இதுல திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்னு. கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. சமய திருச்சிற்றம்பலம் இல்ல இது. சன்மார்க்க திருச்சிற்றம்பலம்.
சன்மார்க்க வெளிக்குரிய திருச்சிற்றம்பலம். திரு சிற்று அம்பலம் திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். ஆக விளங்குகின்ற திருச்சிற்றம்பலம் அருள் நடம் விளைகின்ற பெருவாளே களங்கமில்லாதோர் உளநடு விளங்கிய கருத்தனே. களங்கமில்ல. களங்கமில்லாதோர் உளநடு விளங்கி அவருடைய உள்ளத்தில் நடுவில் விளங்கிய கருத்தனே, அடியேன் நான் விளம்பி நின்றதோர் விண்ணப்பம் திருச்செவி வியந்து அருள் புரிந்தாய். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அவர் என்னெல்லாம் வேண்டினாரோ அதை இறைவன் அவருக்கு அருள் புரிந்தான் அப்படின்னு சொல்ற. வியந்து அருள் புரிந்தாயே உளங்கொள் வடிவம் இம்மையே மந்திர ஒளி வடிவமாறு. உளங்கொள் இவ்வடிவின்மையே மந்திர ஒளி வடிவமாறு. மந்திரம்னாலே ஒளிதான். மந்திர ஒளி அருட்பெருஞ்சோதி உடம்பாக மாறுவது. அதான் மந்திரமே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. அதான் மந்திர ஒளி வடிவமாறு. இந்த மாதிரி ஒரு வடிவத்தை நாமளும் அடைய வேண்டும் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி தான் இதை தரணும். அதனாலதான் திருச்செவி தரித்தருள் புரிந்தாயே, திருச்செவி வியந்தருள் புரிந்தாயே அப்படின்னு சொல்றாரு. இறைவன் இதை அவருக்கு வழங்கியதாக குறிப்பிடுகின்றார். விஞ்சுகின்ற திருச்சிற்றம்பலத்து அருள் நடம் விளைகின்ற பெருவாழ்வே, உயர்ந்து நிற்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே அருள் நடம் விளைகின்ற பெருவாழ்வு. அருள் நடம் எல்லாத்துலயும் பாருங்க, அருள் நடம் அருள் நடம் வரும். எஞ்சலற்ற மா மறைமுடி விளங்கிய என் உயிர் துணையே. எஞ்சல் அற்ற மீதம் இல்லாத பூரணமாக இருக்கின்ற மா மறைமுடி விளங்கிய என் உயிர் துணை. உயிருக்கெல்லாம் அதான் துணை. எல்லா உயிர்களுக்கும் அருட்பெருஞ்சோதி தான் துணை. ஆனா இது எல்லாருக்கும் தெரியாது. நான் அஞ்சல் இன்றி அச்சமின்றி செய்த விண்ணப்பம் ஏற்றகங்களித்தளித்தாய். இறைவன் இவர் செய்த விண்ணப்பத்தை எல்லாம் அகங்களித்து அவர் மகிழ்ச்சியுடன் துஞ்சும் இவ்வுடல் அழிவுறாதோங்கும் மெய் சுக வடிவமாறி. இறந்து போகின்ற இந்த உடல் என்றும் அழிவுறாது ஓங்கும் மெய் சுக வடிவமாறி. சுகம் வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அல்லவா? அது என்ன மாதிரியான சுகம்? அப்படிப்பட்ட சுகத்தை தருகின்றதுதான் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய ஸ்பெஷல். ஓங்குகின்ற திருச்சிற்றம்பலத்து அருள் நடம் ஒளிர்கின்ற பெருவாழ்வே. ஓங்கினா உயர்ந்து இருக்கின்ற திருச்சிற்றம்பலம். ஒளிர்கின்ற பெருவாழ்வே தேங்குலாவிய தெல்லமுதே. தேங்கி இல்லாத எங்கும் இருக்கின்ற தேங்குலாவிய தெல்லமுதே பெரும் செல்வமே சிவமே நின் பாங்கனேன் மொழி விண்ணப்பம். வள்ளல் பெருமானோட விண்ணப்பம் எல்லாம் யாருகிட்ட விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னாக்க எல்லாமே அருட்பெரும் ஜோதி கிட்ட தான் கேட்டது. அதான் நின் பாங்கனேன் அப்படின்னு சொன்னார். மொழி விண்ணப்பம் திருச்செவி பதித்தருள் புரிந்தாயே. பதியும். நம்ம என்னென்னலாம் வேண்டுகிறோமோ இந்த பிரபஞ்சத்துல போய் பதியும். முதல்ல மனதில் பதியணும், அப்புறம் உயிரில் பதியணும், அப்புறம் ஆன்மாவில போய் பதியணும். அப்ப தொடர்ச்சி இருந்தாதான் பதியும், தொடர்ச்சி இல்லைன்னா பதியாது. திருச்செவி பதித்து அருள் புரிந்தாயே. இங்கு வீழுடல் என்றும் வீழாதொழில் இயல் வடிவமாறே. மூச்சுக்காற்று இறங்குற வரைக்கும் நம்ம நேரா நிக்கலாம். மூச்சுக்காற்று போச்சுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். எவ்வளவு பேர் ஸ்ட்ரைக் அடிச்சு விழுவுறாங்க, எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்ல விழுவுறாங்க, விழுந்து செத்து போறாங்க. அதுதான் இங்கு வீல் உடல்னாரு. ஆக்சிஜன் மூளைக்கு போலன்னா உடம்பு பொத்துன்னு கீழே விழுந்துடும். இங்கு வீழுடல் என்றும் வீழா. என்றும் வீழானாக்க இந்த ஒளி உடம்பு பெற்றுனா அது வீழ்ந்து போகாது. ஏன்னா அது ஆக்சிஜன்ல இயங்கல. அந்த உடம்புக்கு இறப்பு என்பது கிடையாது. அதனால்தான் என்றும் விழா அப்படின்னு சொன்னாரு. வீழாது, கீழே விழுவாது. ஒளி இயல் வடிவமாறி. இந்த ஒளி உடம்பு பெற்றுட்டாக்க நமக்கு இறப்பு இல்லை, கீழே விழ மாட்டோம் அப்படின்னு இந்த சொல்றாரு. எவ்வளவு பேர் கீழே விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க, இறந்து கொண்டு இருக்கிறாங்க, இறக்கவும் போறாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு உடம்பை பெற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. என்றும் விழாது வாழணும், என்றும் இரவாமல் வாழணும், என்றும் நோய் வராமல் வாழணும்
அப்படிப்பட்ட உடம்பு தான் ஒளி உடம்பு எடுத்ததனுடைய சிறப்பு. இலங்குகின்ற திருச்சிற்றம்பலத் தருநடம் இடுகின்ற பெருவாழ்வே. இதெல்லாம் எந்த திருச்சிற்றம்பலம்னாக்க, சன்மார்க்க திருச்சிற்றம்பலம். சன்மார்க்க வெளியை சொல்லுகின்றார். திருச்சிற்றம்பலம்னாலே வெளிதான். துலங்கும் பேரருட் ஜோதியே, அது துலங்குது. தூண்டாத மணி விளக்காய் துலங்குகின்ற தெய்வம்னு சொல்லுவாரு. அது விளக்கு நம்ப மாரி எண்ணெய் ஊத்தி எரிக்கிறது இல்ல. விளக்கேத்துறது இல்ல. அது எப்போதுமே ஜோதியாகவே இருக்கும். அதான் துலங்கும் பேரருட்ஜோதின்னு சொன்னாரு. சோதியுள் துலங்கிய பொருளே. சோதிக்குள்ள இருக்கின்ற ஒரு சோதியாக இலங்க பொருளே, என் புலங்கொள் விண்ணப்பம். நான் சொல்லுகின்ற விண்ணப்பத்தை எல்லாம் திருச்செவி ஏற்று அருள் புரிந்தனை. இஞ்ஞான்று இப்பொழுது அந்த ஜென்மத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே அவர் என்னென்ன வேண்டினாரோ அதெல்லாம் இறைவன் கேட்டு அவருக்கு அருள் புரிந்தார் அப்படின்னு சொல்றாரு. அலங்கும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா அருள் வடிவமால். அலங்கும்னா இறக்கக்கூடிய உடம்பு, எற்றையும் அழிவுறா. எதுவுமே அழியாத ஒரு தன்மையாக மாற்றி அமைப்பது. அது அருட்பெரும் ஜோதியாருக்கு தான் அந்த ஆற்றல் உண்டு. சிறந்த பேரொளி திருச்சென் அம்பலத்திலே திகழ்கின்ற பெருவாழ்வே. சிறந்த பேரொளி. இப்ப எல்லாத்துலயும் இது ரொம்ப சிறந்தது அப்படின்றத நம்ம புரிந்துக்கொள்ளும். எப்போதும் இந்த பெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அத பெஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டாக்க, அது எது சிறந்தது அப்படின்னாக்க, அருட்பெரும் ஜோதி தான் எல்லாத்த விடையும் அது சிறந்து இருக்கின்றது அப்படின்றது அதனுடைய பொருள். எப்போதும் சிறப்பு என்றைக்குமே குறைவுபடாது. அதுக்கு டார்கெட் பண்ணணும் நம்ம. சிறந்ததை நம்ம பெற்றுக்கொண்டால் நல்லது. இப்ப பிள்ளைங்க சிறந்த மதிப்பெண் எடுத்தா சந்தோஷம் தானே! எதுவுமே சிறந்ததுக்கு தானே மதிப்பு கூட, சிறப்பு கூட, போற்றுதல் கூட. அதனால சிறந்த பேரொளியாக அருட்பெரும் ஜோதி விளங்குகின்றது திருச்சிற்றம்பலத்தில். திகழ்கின்ற பெருவாழ்வே, துறந்த பேரருள் தருட்பெரும் ஜோதியே. அது துறந்த பேரருள். அதுக்கு பற்றெல்லாம் கிடையாது. நம்மள மாரி அதுக்கு பற்று கிடையாது. அது துறந்து இருக்கின்றது. பற்றற்ற நிலையில் இருக்கின்றது. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்றெல்லாம் நிலையாமை காணப்படும் என்று ஔவையார் சொல்வாங்க. அருட்பெரும் ஜோதியே சுகப்பெறும் நிலையே. சுகப்பெறும் நிலை அந்த நிலை பெரிய சுகத்தை தருகின்ற பெருநிலையே. நான் மறந்திடாது செய் விண்ணப்பம். எப்போதும் மறக்கக்கூடாது. விண்ணப்பம் செய்வதற்கு நாம் மறக்கக்கூடாது. அதான் எப்போதும் மறந்திடாது செய் விண்ணப்பம் திருச்செவி மடுத்தருள் புரிந்தாயே. இறைவன் செவி கேட்டு, செவி மடுத்து, பிறந்த இவ்வுடல் என்றும் இங்கு அழிவுறா பெருமை பெற்றிடுமாறே. பெருமை. அது எப்பேர்ப்பட்ட ஒரு பெருமையை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றும் இரவாத பெருமை. மத்ததெல்லாம் சிறுமை. அது ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் செத்து போனாக்க அது எல்லாம் சிறுமை தான். பிறந்த இவ்வுடல் என்றும் இங்கு அழிவுறா பெருமை பெற்றிடுமாறு. இந்த பெருமையை எல்லாரும் பெற வேண்டும். வள்ளல் பெருமான் பெற்ற பெருமை. வயங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே வளர்கின்ற பெருவாழ்வே. ஸ்பேஸ். திருச்சிற்றம்பலம் என்றால் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பெருவாழ்வு. அங்கே வாழ்கின்ற இறைவன் பெருவாழ்வாக இருக்கின்றார். மயங்குறாத மெய் அறிவிலே விளங்கிய மாமணி விளக்கே. எல்லாம் மயக்கத்துல இருக்கிறாங்க. இங்க மயங்குறாத மெய் அறிவிலே. அப்ப மயக்கம் மனிதனை என்ன செய்யும்? மயக்கி வச்சிருக்கணும். பெரும்பாலும் இதெல்லாம் மயக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பெருவாரின மக்கள் மயக்க கடலை நீந்தினேன் என்று வள்ளல் பெருமான் குறிப்பார். இங்க மயங்குறாத மெய் அறிவில். அப்ப அறிவை கொள்முதல் பண்ண தான் நமக்கு மயக்கம் நீங்கும். அறிவு இல்லைனாக்க வெறும் பூலோக அறிவிலே நம்ம இருந்தோமாக்கா நம்ம மயக்கத்தில் இருப்போம். உண்மை தெரியாது. அருள் பெற்றால் மயக்கம் நீங்கும். காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய் என்று வள்ளல் திருக்குறள் சொல்லும். இதெல்லாம் மூன்றும் இல்லாமல் செய்துகிட்டால் உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும்னு சொல்லுவார். அதுவும் பராபரை தான் கிடைக்கும். பெருவுலக வாழ்வு கிடைக்காது.
ஏன்னா சித்தர்களுக்கு யாருக்கும் கிடைக்கல இல்லையா? அதனால மயங்குறாத மெய் அறிவிலே விளங்கிய மாமணி. எத்தனாவது அறிவுன்னா 12வது அறிவுல விளங்கக்கூடிய ஒரு விளக்கு இது. இங்கியங்கு சிற்றடியேன் மொழி விண்ணப்பம் ஏற்றருள் புரிந்தாயே. அப்ப வள்ளல் பெருமான் என்னென்னலாம் வேண்டினாரோ, என்னென்னலாம் கேட்டாரோ, அதை இறைவன் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு ஏற்று அருள் புரிந்தாயே. இப்ப நம்பளும் கேட்கணும் இல்லையா? தயங்கும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா தனி வடிவமாறு. தயங்கும் இவ்வுடல். இந்த உடம்பு நிலைத்திருக்காது. இது நாள்பட நாள்பட ரொம்ப தயங்கி போகும். தாழ்ந்து போகும். தயங்குதல் என்பது தாழ்ந்து போகும். அப்பன்னா பவர் எல்லாம் இழந்து போயிடும். நிலைத்திருக்குமா? ஊக்கத்தோடு இருக்குமான்னா இருக்காது. தளர்ச்சி ஏற்படும். தயங்கும் என்பது தளர்ச்சியை குறிக்கும். இவ்வுடல் எற்றையும் அழிவுறா தனி வடிவமாறு. அதனால தான் தனித்திருன்னு சொன்னாரு. தனி உலகம் இது. நித்திய உலகம். மற்ற உலகங்கள் எல்லாமே ஒரு நிலையற்றது. தனி உலகமாக அருட்பெரும் ஜோதி உலகம் இருக்கின்றது. அதனால தனித்திருன்னு சொல்வாரு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அமுதம் உண்ண பசித்திரு, ஆன்மா ரீதியில விழித்திரு, அதேபோல தனித்திரு. தத்துவங்கள் எல்லாம் இன்றி தனி ஒளியாக இரு, தனி வெடியாக இரு என்பதற்கு தான் தனித்திரு அப்படின்னு சொன்னாரு. நீட்டுகின்ற சிற்றம்பலத் தனிலே நிகழ்கின்ற பெருவாழ்வு. தீட்டுகின்ற காட்டுகின்றதோ கதிர்நடு விளங்கிய கடவுளே, அடியேன் நான் நீட்டி நின்றதோர் விண்ணப்பம். நீட்டி நின்றதோர்னாக்க தொடர்ந்து செய்யப்படுகின்ற விண்ணப்பம். நிச்சயமாக பயன் கொடுக்கும். அதனால தான் இப்பயே நம்ம விதித்துக் கொள்ளணும். வேண்டி, வேண்டி, வேண்டி நம்ம மனசுல நல்லா நிரப்பிக் கொள்ளணும் விண்ணப்பம். அது என்ன செய்யணும்னாக்க, நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ, அதுவே விதியாக நமக்கு அமைந்து விடும். விதிய நம்மளே அமைச்சுக்கணும். நீங்க ரிட்டர்ன் ஆகணும், கடவுள் உலகத்துக்கு திரும்பி போகணும்னா, மனதுல நீங்க விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லை அடையிற வரைக்கும் நீங்க போடணும். சாகுற வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அது உள்ளுக்கு போய் பதிஞ்சு, அடுத்த ஜென்மத்திலயாவது இது நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். அதனால தான் தீட்டுகின்ற திருச்சிற்றம்பலதனிலே அறிவை தீட்டுகின்ற ஒன்று. திகழ்கின்ற பெருவாழ்வை காட்டுகின்றதோர் கதிர்நடு விளங்கிய கடவுளே. அது எல்லாம் காட்டிக் கொடுக்கும். கடவுளே அடியேன் நான் நீட்டி நின்றதோர் விண்ணப்பம் திருச்செவி நிறைந்தருள் புரிந்த. அந்த செவியில நிறைந்ததுன்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம தொடர்ச்சி இருந்தா தான் நிறையும். கடவுளுடைய செவிக்கு போய் நிறையணும். அதான் நிறைத்தருள் புரிந்தாயே. கூட்டும் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா பொன் வடிவமாறு. பொன்னடி எனக்கு பொருந்திடும் பொருட்டாய் என்னுளம் கலந்த என் தனி இன்பேன்னு அகவல்ல படிச்சிருப்பீங்க. பூட்டும் இவ்வுடல் தத்துவங்கள் எல்லாம் பூட்டப்பட்டது தான் இந்த உடம்பு. உடல் 60 தத்துவமாகவும், உள்ள 36 தத்துவமாகவும், ஆன்ம தத்துவம் 24, சிவத்தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7 ஆக மொத்தம் 36. 2யும் கூட்டினா 96 தத்துவம். மொத்தம் 4,48,500 தத்துவம் பூட்டப்பட்டிருக்கு. இப்படி பூட்டப்பட்ட இவ்வுடல் எற்றையும் அழிவுறாது. பொன் வடிவம் மாறி அப்படியே கன்வெர்ட் பண்றது. அழியாத உடம்பாக எல்லாத்தையும் பொன் வடிவமாக மாத்தி அமைக்கின்ற அந்த டெக்னாலஜி அருட்பெருஞ்சோதி மட்டுமே உண்டு. அந்த சாஃப்ட்வேர் அருட்பெருஞ்சோதி கிட்ட மட்டும் தான் இருக்குது. வேற எந்த தெய்வத்தையும் இருக்குன்னு நீங்க ஏமாந்து போயிறாதீங்க. எந்த தெய்வத்திலயும் இல்ல அது. அது அது உலகத்துக்கு குடுக்கறதுக்கு அதுகிட்ட இருந்துச்சு. ஆனா, இப்போ உள்ள காலகட்டம் அதெல்லாம் காரியப்படாது. ஏன்னா எல்லாத்தையும் நிறுத்தப்பட்டுருச்சு. போன வரைக்கும் போணும். இனிமேல் எல்லாம் மெய் உலகத்துக்கு வரணும் என்ற ஒரு நிலை பிரபஞ்சத்துல ஏற்படுத்திருச்சு. அடுத்து தடையில்லாத திருச்சிற்றம்பலந்தனிலே தலைக்கின்ற பெருவாழ்வு. தடையில்லாத மற்ற உலகத்துக்கெல்லாம் தடை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட யுகங்கள், குறிப்பிட்ட வருடங்கள், அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லாமல் போயிடும். பராபரை வரைக்கும் எல்லாமே தடை இருக்குதுன்றார். அந்த வாழ்வு நிலையில்லாத வாழ்வு. ஆனா சன்மார்க்க வாழ்வு மட்டும் தான் தடையில்லாத திருச்சிற்றம்பலம்னு சொல்றாரு. தலைக்கின்ற பெருவாழ்வே, கடையிலா பெரும் கதிர்நடு விளங்கும் ஓர் கடவுளே, கடையில்லாத முடிவில்லாத பெருங்கதிர்நடு கதிர்காக விளங்குகின்ற ஒரு கடவுளே, அடியேன் நான் இடைவுறாது செய் விண்ணப்பம்.
பாருங்க, திருப்பி என்ன சொல்றது? இடைவுறாது. கொஞ்ச நாள் கேட்கறது, கொஞ்ச நாள் விட்டுறது, அப்புறம் மறந்துறது, அப்புறம் திடீர்னு வர்றது, அப்புறம் வேற தெய்வத்துக்கிட்ட போறது. இந்த கூத்தெல்லாம் சரி வராது. ஒரே அருட்பெருஞ்சோதின்னு முதல்ல முடிவு பண்ணணும். எது சிறந்தது, எது உயர்ந்தது, எது நித்தியம், எது அனித்தியம் என்பது நம்ம அறிவுக்கு எட்டணும். அதுக்கு வேதம் படிச்சா நமக்கு தெரியும். அப்புறம் தொடர்ந்து அதுகிட்ட என்ன செய்யணும்னா, நம்ம இடைவிடாது விண்ணப்பம் செய்யும். கேட்ட விண்ணப்பத்தை திருப்பி திருப்பி செய்யணும். மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் வேண்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னும் என்னென்னலாம் வேண்டணுமோ எல்லாம் வேண்டணும். திருச்செவிக்கு ஏற்றருள் புரிந்தாயே! இறைவன் கேட்டு அதுக்கு அருள் புரிவார். புடையின் இவ்வுடல் எற்றையும் அழிவுறா பொன் வடிவமாறு. இந்த அழிகின்ற இந்த உடம்பு புடையின் இவ்வுடல்னாரு. எற்றையும் அழிவுறா எந்த காலத்திலும் அழியாத பொன் வடிவமாறு. பொன்னொளியாக திகழும். அது முடியும். வள்ளல் பெருமானுக்கு பொன்னுடம்பு கிடைத்தது. கையின் நெறி போல் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலம் கலந்தருள் பெருவாழ்வு. கையில் நெல்லிக்கனி போல். அதான் கையின் நெல்லி போல் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலம். அப்ப என்ன மாரி கண் இருந்தாக்கா, அது அவருக்கு கையில கிடைத்தத குறிப்பிடுறாரு. கைக்கு எட்டியது, கைக்கு கிடைத்தது, வாய்க்கு எட்டியதுன்னு சொல்றது போல, கையின் நெல்லி போல் விளங்குகின்ற திருச்சிற்றம்பலம். இப்ப நமக்கெல்லாம் ஏதாவது விளங்குதாங்க? நம்ம கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல நம்ம மனதுக்கு தான் எந்த உலகமும் நம்ம கண்ணுக்கு ஒண்ணும் தெரியும். ஏன்னா நம்ம இருள் உலகத்துல இருக்கனால ஒண்ணுமே தெரியாது. இந்த இருள நீக்கி பாருங்க, அப்புறம் எல்லாமே தெரியும். நம்பளா நீக்க முடியும்? நம்மகிட்ட என்ன ஆற்றல் இருக்கு சொல்லுங்க? ஒண்ணும் கிடையாது. அதுக்கு தான் இறைவனை இறைஞ்சிரும். அவனே கதின்னு நம்ம கிடைக்கணும். வேற வழி கிடையாது நமக்கு. பெருவாழ்வே மெய்யிலே விளைந்த ஓங்கிய போகமே. மெய்யின்னா உடம்பு. விளைந்து ஓங்கிய போகம்னா இன்பம். மெய்ப்பெரும் பொருளே. மெய்ப்பொருளாக இருக்கின்ற ஒன்று. நான் ஐயமற்று உரைத்திட்ட விண்ணப்பம். ஐயம்னா சந்தேகம். சந்தேகம் இல்லாமல் நம்ம வேண்டுவது. முதல்ல சந்தேகம் இதெல்லாம் கிடைக்குமா? இருக்குமா? இது உண்மையா? பொய்யா? அப்படிலாம் சந்தேகம் இருக்கக்கூடாது. முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். உங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணணும். மனிதன் தான் சந்தேகப்படுவான். அது இயல்பு. தாயுமான சுவாமிகள் சொன்னாரு, "தடை எவை எனில் ஒரு ஞானத்துறையில போவதற்கோ, அல்லது முத்தி அடைவதற்கோ, மோட்சம் அடைவதற்கோ தடை எதுன்னாக்க சந்தேகம்னாரு. தடை எவை எனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள் இவை மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்தாக்கால் உயர் ஞானம் கெடும்னாரு. இவற்றை திடமுடனே தடுப்பாய் கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே." தெரியலையா? அப்போ கேளு. யார்ட்டயாவது கேளுங்க. கேளுங்க. கேட்டல். சிந்தித்தல். 6 அறிவு இருக்குல்ல. சிந்திக்கின்ற அறிவு குடுத்திருக்கிறார் இல்லையா? பகுத்தறிவுன்னு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? சிந்தித்து பார்க்கணும். வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பாடல்களை எல்லாம் நீங்கள் அசை போட்டு பார்க்கணும். சிந்தித்து பார்க்கணும். விபரீதங்கள் அப்பப்ப விபரீதங்களும் வரும். அதுலலாம் சோர்வு அடையக்கூடாது. எந்த விபரீதம் வந்தாலும் சரின்னு துணிஞ்சலா நிக்கணும். சில பேர் விபரீதம் ஏதாவது ஏற்பட்டனே உடனே குறை சொல்லிட்டு இதுலருந்து ஓடி போயிருவாங்க. யாருக்கு நட்டம்? வள்ளலாருக்கா நட்டம்? நமக்கு தான் நட்டம். அதனால தான் இங்கே ஐயமற்று உரைத்திட்ட விண்ணப்பம்ன்றது. சந்தேகம் இருக்கக்கூடாது. இது மாரி ஒன்று அப்படின்றது முழுமையாக நம்ம நம்ப வேண்டும். நம்பி விண்ணப்பம் செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்ய வேண்டும். நீட்டி நின்றதோர் விண்ணப்பம் சொன்னாரு. தடைய இடைவுறாது செய் விண்ணப்பம்ன்றாரு. அப்ப எப்படி வள்ளல் பெருமான் வேண்டி இத பெற்றிருப்பாருன்னு நீங்க சிந்தித்து பாருங்க. ஏற்று அளித்தனை அவர் செய்த விண்ணப்பங்கள் எல்லாம் இறைவன் ஏற்று அளித்தனை இஞ்ஞான்றே. இஞ்ஞான்றுன்னா அந்த காலகட்டத்தில 19ஆம் நூற்றாண்டிலே குடுத்தாரு. இப்ப நம்மளும் இந்த நூற்றாண்டிலே கேட்கலாம். இப்பயே குடுப்பான்னு கேட்கலாம். குடுத்தா பரவால்ல. குடுக்கலன்னா, சரி அடுத்த ஜென்மத்திலயாவது குடுப்பான்னு கேட்கலாம் இல்லையா? இஞ்ஞான்றே செய்யும் இவ்வுடல் என்றும் இங்கு அழிவுறா சிவ வடிவமாறு. செய்யும் இவ்வுடல். செய்யப்பட்ட இந்த உடல். மாயையினால் செய்யப்பட்ட இந்த உடல். என்றும் இங்கு அழிவுறா சிவ வடிவமாறு. அதனால்தான் சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. சிவ வடிவமாகும் ஆகணும். சிவம் போனா சவம்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம சிவமாகணும்னாக்கா அருட்ஜோதி
சிவம் நமக்கு வரணும். அதான் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமேனர். அருட்ஜோதி சிவம் வேறு, பராபரை சிவம் வேறு. அதோடைய தன்மை வேறு, இதோடைய தன்மை வேறு. இது பெருங்கருணை, அது சிறுங்கருணை. இது நிலையானது, அது அனித்தியமானது. ஆக இந்த நித்தியமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட நம்ம தினமும் விண்ணப்பம் செய்ய துணிந்து விண்ணப்பம் செய்யணும். எந்த சந்தேகமின்றி நம்ம விண்ணப்பம் செய்து செய்து இறைவனுக்கு பூரணமாக அத அவருக்கு கிடைக்கச் செய்யணும். அந்த விண்ணப்பம் தான் அவர்கிட்ட போய் சேரும். இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன வேண்டுகின்றோமோ அதெல்லாம் பதிவு செய்யும் என்பது ஒரு சிஸ்டம் அது. அதனால அந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம விண்ணப்பத்தை போடுங்க. மரணமில்லா பெருவாழ்வு நம்ம அடையணும், நல்ல மாண்புடன் வாழணும், நித்திய வாழ்வு வேணும், விண்ணுலக வாழ்வு வேணும், இந்த பொய் வாழ்க்கையிலிருந்து நான் விடுபடணும், இந்த கர்ம லோகத்திலிருந்து நான் விடுபடணும், இந்த இருள் உலகத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம வேண்டி 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 அருள் பெற முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்கள் திருவடியை நான் கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, திருவருட்பிரகாச வள்ளலா, திவ்ய திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. நன்றி, வணக்கம், எல்லோரும் வாழ்க. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சுவாமி.